ரைட் குபேந்திரன் பட்டியல் கொடுத்துட்டாரு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு. இந்த பட்டியலில் உலகம் பூரா போய் திருக்குறளை சொல்றாரு, அதை கூட சேர்த்துக்கலாம். அதாவது அதனால என்ன பயன் இருக்குல்ல? தமிழ்நாடு இப்போ நானே கேட்குறேன், திருக்குறள் தங்கத்தட்டில் வைத்த பழமா? தமிழ்நாட்டில் பாஜக வளர வேண்டும் என்றால் நான் வந்து ஒரு பத்திரிகையாளரா பாஜக வளரணும்னு ஆசைப்படுறேன். சரி, இப்போ என்ன பண்ணணும்? நீங்க அதிமுக ஆட்சி இருந்தால் மட்டும்தான் எல்லாம் செய்வீங்களா? ஏன் திமுக ஆட்சி செய்ய மாட்டீங்களா? எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஒரு 5.5 ஆண்டும் படித்து விட்டு ஒரு டீமே வெளியே போயிடுச்சுங்க. எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் மற்ற மருத்துவக் கல்லூரியை விட கூடுதல் வசதி, மற்ற கல்லூரிகளை விட அங்க இருக்கிற ஃபேக்கல்டி வேற லெவல். மன்னிக்கணும், ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் எய்ம்ஸ் ஏற்கனவே செயல்பட்டு இருக்குது. ஒரு பத்திரிகையாளர் உண்மைக்கு மாறான தகவல் சொல்லக்கூடாது. அவசரப்படுறீங்களே சார்? ஏன் சார் உங்களுக்கான வாய்ப்பு நான் தான் பேசுறேன்னா, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மற்ற மருத்துவக் கல்லூரியை விட கூடுதல் தகுதி பெற்ற மருத்துவக் கல்லூரி. கூகுளில் பாருங்க, அங்கே என்னென்ன ஃபேக்கல்ட்டி இருக்கோ அந்த ஃபேக்கல்ட்டி மற்ற மருத்துவக் கல்லூரி இருக்காது. அங்கு படித்தால் சிறப்பான வசதி, இதெல்லாம் சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரியில் 5.5 வருடம் அந்த கல்லூரி கட்டடத்தையோ அந்த வசதியை பார்க்காத ஒரு செட்டு வெளியே போயிருக்கு. ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாங்க? எய்ம்ஸ் மருத்துவ சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க? தமிழ்நாடு ராமநாதபுரத்து மருத்துவக் கல்லூரி படித்தவர்கள் பிராக்கெட்டில் போடுவீங்களா? போட சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஒரு நிமிஷம் ப்ளீஸ், ஒரு நிமிஷம். அப்போ திமுக ஆட்சியாக இருந்தால் தமிழ்நாடு மக்கள் நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள், அதிமுக ஆட்சியாக இருந்தால் அரவணைத்துக் கொள்ள வேண்டியவர்கள், அப்படி எடுத்துப்பீங்களா? நான் கேட்குறது, நீங்கள் 2017 எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆன பிறகு எந்தெந்த விஷயங்கள் வந்தது பட்டியல் போட சொல்லுங்க. ஏன் 11 மருத்துவக் கல்லூரிகள் சொல்றாரு சார்? இந்தியா முழுக்க மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரி என்பது ஒரு பொது திட்டம், தமிழ்நாடுக்கோ எடப்பாடிக்கோ கொடுக்கப்பட்டதல்ல. சரி, அது வந்து நீங்க அது வந்து எங்களுக்கு நீங்க அதான் சொல்றேன் சார். 10 ஆண்டுகள் அவர் சொல்றாரு சார். திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசும்போது சொல்றாரு, அப்போ 2011 100க்கு 33 பேர் தான் உயர்கல்வி படிச்சாங்க. ஆனா அம்மா ஆட்சியில் 100க்கு 54 பேர் உயர்கல்வி படிச்சாங்க. நாங்கள் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம். 10 ஆண்டுகளில் 7 அரசு சட்டக்கல்லூரி, 40க்கும் மேற்பட்ட கலைக்கல்லூரிகள் கொடுத்தோம் அப்படின்லாம் சொல்றாரு. அதாவது 2 திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு செய்த பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வேற. சரி, நான் என்ன கேட்குறேன், பாஜக செய்த நன்மை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, சோ பாஜக செய்த அதிமுக ஆட்சியில் மத்தியிலேருந்து என்ன வந்துச்சுன்னு கேக்குறீங்க? 11 அரசு கல்லூரிகளுக்கு மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒன்றும் வேண்டாங்க. கன்னியாகுமரியில் ஒக்கி புயல், அந்த ஒக்கி புயலுக்கு இவரே நிதி கேட்டார். முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி. எவ்வளோ தூக்கி கொடுத்துட்டீங்க? நாங்கள் திமுக ஆட்சியோட அதிமுக ஆட்சி யார் ஓடி வந்தது? யார் ஓடி வந்து பார்த்தது? அப்போது நீங்கள் உங்களுக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தால் கூட தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்யுமான்னு தெரியாது. அதனால் பாஜக செய்த நன்மை நீங்கள் பட்டியல் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்தியா முழுமைக்கும் ஆளுகிற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் வேற மாதிரி நீங்கள் கண்ணோட்டத்தோடு செயல்பட்டால் அது எப்படி விமர்சனம் வைக்காமல் இருக்க முடியும்? அதனால நான் என்ன இன்னொரு பொலிட்டிக்கல் விஷயம் சொல்றாரு. அதுக்கு நான் வரேன் சார். இல்லை பேசுவோம். இல்லை விசிக பற்றி 2 பேருமே சொல்கிறாங்க, வாய்ப்பு இருக்குது, தேர்தல் களம் எப்போது வேணாலும் எங்கே வேணாலும் போவாங்க அப்படின்றாங்க. ஒரு பத்திரிகையாளராக உங்கள் என்ன இன்னைக்கு விசிக இல்லை, பட் நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கா? பாஜகவை எதிர்க்கிறாருங்கிறதுனால கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்போ வேணால் என்ன வேணாலும் நடக்கலாம். கடைசி கூட்டணியில் வந்து அதிக நெருக்கடியை கொடுக்க போகிற கட்சி விசிக. சரி, மறுக்கவே முடியாது. காரணம் அவங்களுக்கு தேவை கூடுதல் இடம். சரி, இந்த முறை வெறும் 6 இடத்துக்காக அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. குறைந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 இடத்தையாவது கூடுதலாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதையும் அதிகரிக்க அவங்க முயற்சிப்பாங்க. ஆனால் விசிகாவோட என்ன வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா திட்டம், அவங்களுக்கு நெருக்கடி கொடுப்பது என்பது எப்படின்னா, நாங்கள் தோத்தாக எங்களுக்கு அதிகாரமே தேவையில்லை, திமுக கூட்டணி இருப்போம், சனாதனத்துக்காக இந்த கூட்டணி ஆதரிக்கிறோம் பேசுகிறாங்க. ஆனால் இதே திருமாவளவன் என்ன சொன்னார்னா, பாஜக இல்லை என்றால் அதிமுக பக்கம் போவோம்னு சொல்றாரு. அதுவே வந்து நியாயமான விஷயமா? ஒன்று. 2வது, நேத்திக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த பயணத்துக்கு நான் வாழ்த்து சொன்னாரு. அது எப்படி ஏத்துக்க முடியும்? அப்போ திமுக கூட்டணி வீழ்த்துவதற்காக அவர் பயணம் தொடங்குகிறார். அதுக்கு நீங்க வாழ்த்து மீட்பதற்கான அதுக்கு நீங்க வாழ்த்து சொல்ல, திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்காக அதிமுக கட்சியினுடைய பயணத்துக்கு வாழ்த்தா முடியாது. அப்போ அவர் வந்து பேர வலிமையை கூட்டிக் கொள்வதற்காக, அதிகரிப்பதற்காக அந்த கட்சியினுடைய உரிமையாக கூட இருக்கலாம். ஆமா, வெளிப்படையாகவோ இல்ல மறைமுகமாகவோ அவர் வந்து ஒரு டாக்டிக்ஸ் வச்சிருக்காரு. சரி, எங்களுக்கு ஒரு வேளை நாளை தொடர்ந்து இப்போ வந்து எடப்பாடி ஒரு விஷயம் தெளிவுபடுத்தியிருக்கார்,
கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை கள்ளக்குறிச்சி பொதுக்கூட்டத்தில் வெளிப்படையா சொல்ல தனி பெரும்பான்மை அதிமுக ஆட்சி அமைக்குங்கிறார். அப்போ அமித்ஷா பேட்டிக்கு பிறகு கூட்டணி ஆட்சி இல்லை. நீங்க ஒருவேளை தொடர்ந்து கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷாவோ பாஜக தலைவர்களோ அதே கருத்தை வலியுறுத்தினால் கண்டிப்பா அந்த கூட்டணி புட்டுக்கும். ஏன்னா அந்த ஓட் பேட்டர்ன் எப்படி மாறும் தெரியாது. தேர்தலுக்கு பின்னாடி எடுக்க வேண்டிய முடிவுகளை தேர்தலுக்கு முன்னாடியே நீங்க வந்து இப்படி அழுத்தம் கொடுத்தால் கண்டிப்பா அந்த கூட்டணி நிலைக்காது. அந்த காலகட்டத்தில் டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் நிலை என்ன அதான் கேட்கிறாரு. அவங்க எல்லாம் என்டிஏல தான் இருக்காங்களா இல்லையான்னு திரு பொன்ராஜ் முன்வைக்கிறாரு. இப்ப டிடிவி தினகரனும் அதுக்குள்ள வந்துருவார் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து திரு எடப்பாடி முதலமைச்சருங்கிறதுல எங்கேயும் முரண்படுற மாதிரி தெரியலையே. இல்லை எடப்பாடி முதலமைச்சர்னு மாற்றி போட்டாங்களா இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. சரி இல்லைன்னு சொல்ல எனக்கு தெரிந்தவரை கூட்டணியே உறுதியானாலும் ஓபிஎஸ் டிடிவி எல்லாரும் இருந்தாலும் ஒரு பொது மேடை கருதி எங்கேயா இருப்பாங்களே தவிர இந்த மாதிரி பிரச்சார பயணத்துக்கு டிடிவி வந்து பக்கத்தில் வைப்பார் நான் நம்பலை. சரி அவங்களுக்கு என்னன்னா பாஜக அணியில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வந்து விட்டால் கண்டிப்பாக அந்த தென் மாவட்டத்தில் இருக்கிற அந்த டென்ட் ஓட்டை வந்து சரி செய்யப்படும். ஒரு 40 தொகுதிகளில் கிடைக்க வேண்டிய வாக்கு இவர்கள் மூலம் சரி செய்யப்படும். அதற்காகத்தான் அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவார்.